ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விளாக் பார்த்துடலாமா? சண்டே எங்கள் வீட்டில் ராகி பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோக்குள்ளே சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தான். அதுக்கு ஒரு பாண்டல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதும் 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலரி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாடியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாண்டலில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அடுத்தபடியாக திரும்பவும் பட்டை, இலைகள், சோம்பு எல்லாம் சேர்த்து ஃப்ரை ஆனதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் கழுவி வச்சுருக்கிறது நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கன் தண்ணி இல்லாததாக சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தண்ணி இல்லாத சிக்கனாக சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்க, ஒரு கலர் விட்டுட்டு இப்படி ஒரு கலர் அப்படி ஒரு கலர் கிளறணும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு பிளேட் போட்டு மூடிடுறேன். ஒரு 10 மினிட்ஸு அது நல்லா வேகட்டும். உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். மூடி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடிட்டேங்க. மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் திக்காக வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு சாம்பார் மாதிரி தான் வேணும், அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய. நல்லா கொதிக்க விடணும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது ஒரு பிளேட் போட்டு திரும்பவும் மூடி விட்டுறேன். கொஞ்சம் சில்லி பவுடர், அடுத்தபடியாக வீட்டிலேயே செஞ்ச மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிட்டேன். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய வீடியோ எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான வந்திருக்கு சிக்கன் கிரேவி. ரொம்ப காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 12 o'clock ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் நான் ராகி பால் எடுத்துக்கிறேன். சிக்கன் கிரேவியும் போட்டுக்கிறேன். 2 முட்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ரைஸ், அப்புறமா கருவேப்பிலை பொடி எல்லாம் போட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். சிக்கன் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. சிக்கன் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அதில் ப்ரோட்டீன் இருக்குன்றதுனால தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக முட்டை ரொம்பவே நல்லதுங்க. முட்டையிலையும் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குங்க.
வெயிட் லாஸ் பண்ணுறன்றவங்க முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை எடுத்து சாப்பிட்ணும். வெயிட் எகன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்ணும். ராகி பால் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் டாக்டர் திட்டினதால ராகி பால் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ராகியில் கால்சியம் நிறைய இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ராகியை சாப்பிடுங்க. ராகி பாலா சாப்பிட முடியலனாலையும் சிம்லியாவோ ரொட்டியாவோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப ஃபுட்டு நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எழுந்து நடக்கவோ செய்யவோ வேலை செய்யவோ முடியாது. அப்படி நம்ம கையில் முடியலன்னா நம்மளை யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்கள். அதனாலவே நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.